நீங்க எப்படி இந்த ஃபினான்ஸுங்கிற அந்த வேர்ல்டுக்குள்ள போனீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்ல நானே வந்து 2017 வரையும் 0 தான். அதான் சொல்றேனே. ஒண்ணுமே தெரியாது. எனக்கு டிமேட் அக்கவுண்ட்னாலே என்னன்னே தெரியாது. டிமேட் அக்கவுண்ட்னால என்னன்னு தெரியாத எனக்கு, இன்வெஸ்ட்டுக்கு பேசிக்கே டிமேட் அக்கவுண்ட் தான். இப்பயே நீ கூட எத்தனை பேர் இப்ப பார்க்குறாங்கல்ல, இந்த வியூவர்ஸ்ட்ட எத்தனை பேத்துக்கு டிமேட் அக்கவுண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறதுல 20% பேருக்கு டிமேட் அக்கவுண்ட் இருக்கும். 80% ஜஸ்ட் வியூவரா இருப்பாங்க. அவன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ் போடுறார்ல, அது ₹1000. ஆனா, அந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ₹500 தான். ஆனா, அத பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா, ரீசார்ஜ் பண்ணி இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பான். ஆனா, என்னன்னா, அ இந்த அவேர்னஸ் கூட இல்லாம இருந்த என்ன 2016ல ஒரு கட்டத்தில வந்து நான் ஃபேமிலிய விட்டுட்டு போறேன். குழந்தைங்கலாம் விட்டுட்டு போறேன். அப்போ மிடில் ஈஸ்ட்லாம் போறேன்ல, அப்போ பிள்ளைங்கலாம் சொல்லுச்சுங்க, "என்னப்பா இதுக்கா என்னப்பா போயிட்டே இருக்கீங்க?" அப்படின்னோனே, எனக்கு ஒரு தாட்டு. இந்த ரிச் டாட் புவர் டாட் அப்ப தான் நான் வாங்குறேன். 2016ல படிக்கும்போது, இவர் சொல்ற மாரி ஏன் பண்ணக்கூடாது? இன்வெஸ்ட் பண்ணும். அதுவரை நான் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். தெரியாமலே டயர் 3, டயர் 1 நம்மளோட மென்டாலிட்டி என்ன? இன்வெஸ்ட்னா கோல்டு வாங்கணும், நிலம் வாங்கணும். இதானே? அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா, இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ட தவிர நம்ம மக்களுக்கு யாருமே சொல்லியே தரல. ஒரு ரோட்ல இருக்க ஒரு மிடில் கிளாஸ் அப்பாகிட்ட போனீங்கன்னா, இன்வெஸ்ட்னா அவர்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, போனோனே எஃப்டில போடு பாம்பாரு. ரைட். 2வது நிலத்த வாங்கு பாம்பாரு. சூப்பர். 3வது கோல்ட வாங்கு பாம்பாரு. அதுக்கு மேல அவர்ட்ட பேச டாபிக் கிடையாது. அவர்ட்ட டாபிக்கே இருக்காது. அப்போ அதே தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரிச் டாட் புவர் டாட படிச்சதுக்கப்புறம், இது இல்லாம மார்க்கெட்னு ஒண்ணு இயங்குதுங்கிறத நான் அப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தலால் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அது அந்த இடத்துல ரன் ஆகுதுன்னு நான் தெரிய வந்தது. இத்தனை கம்பெனிலாம் இந்தியால இருக்கு. இத்தனை கம்பெனில நீ வேலை செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு போய் அப்ளிகேஷன் போட்டு பண்ற, அதே கம்பெனி உனக்கு டிவிடெண்டா போட்டா எப்படி இருக்கும்? அதே கம்பெனில நீ எல்&டி கம்பெனில நீ வேலைக்கு ட்ரை பண்ற. கிடைக்கல, வேலை கிடைக்கல. அதிலே நீ ஒரு இன்வெஸ்டரா இருந்து, அதுலேருந்து வர டிவிடெண்ட் நீ டேஸ்ட் பண்ணி அப்படி அது மாரி நான் நெறைய தடவ நடந்திருக்கு எனக்கு. நெறைய தடவ நெறைய கம்பெனில இல்லாம வர்ற டிவிடெண்ட்ட டேஸ்ட் பண்ணும்போது, அந்த எம்ப்ளாயி வாங்குற சேலரியோட என் டிவிடெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா